சென்னை ஈசிஆரில் நள்ளிரவில் அம்மன் கோயில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்த சிசிடிவி கேமரா காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமி கண்ணை குத்திவிடும் என்கிற அச்சம் சற்றுமின்றி உண்டியல் பணத்தை கொள்ளையடித்த பழைய குற்றவாளி சிக்கியது எப்படி? புலிமேல் அமர்ந்திருக்கும் அம்மன் இப்படி தீ பறக்க அனல் தெறிக்க பீடத்தை விட்டு ஆவேசமாக எழுந்து வந்து தீய சக்தியை சம்ஹாரம் செய்யும் காட்சிகளை திரைப்படங்களில் கிராபிக்ஸ் உதவியுடன் பார்த்த பின்னும் சற்றும் அச்சமின்றி அம்மன் கோவில் உண்டியலிலேயே கை வைத்து திருட்டு வேலையை அரங்கேற்றி வருகின்றனர் இக்காலத்து திருடர்கள். சாமி கண்ண குத்திரும் என்கின்ற அச்சம் கொஞ்சமும் இன்றி உண்டியலில் கை வைத்த திருடரை அம்மன் சிசிடிவி கேமரா மூலம் காட்டிக் கொடுத்தது எப்படி? சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள சக்தி வாய்ந்த கோவில்தான் அருள்மிகு ஸ்ரீ தேவி தண்டு துலுக்கானத்தம்மன் ஆலயம். இந்த கோவிலுக்குத்தான் கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு 12:30 மணி அளவில் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார் அந்த திருடர். சற்று நேரம் கோவிலை சுற்றி உர்ரென்று நோட்டம் விட்ட அவர் கோவிலின் வெளிப்பக்க பூட்டை மட்டாரென உடைத்துவிட்டு சுமார் 1 மணி நேரம் வெளியிலேயே காத்திருந்தார். யாரேனும் பூட்டு உடைக்கப்பட்டதை கவனித்தார்களா என நோட்டம் விட்டபடி அமர்ந்திருந்தவர் ஒரு காக்கா குருவி கூட அந்த பக்கம் வரவில்லை என்பதை கன்ஃபார்ம் செய்த பின்னர் கோவிலுக்குள் நுழைந்துள்ளார். கோவிலுக்குள் நுழைவதற்கு முன் தனது செருப்பை வெளியே கழற்றி வைத்துவிட்டு சென்றதன் மூலம் அவருக்குள்ளும் ஒரு அச்சம் குடிகொண்டு இருப்பதை உணர்த்திவிட்டு சென்றுள்ளார். கருவறை அருகே இருந்த உண்டியலை கடப்பாறையால் பெயர்த்து திறந்தவர் அதில் இருந்த பணத்தை அப்படியே அள்ளி போட்டு ஒரு துணியில் கட்ட ஆரம்பித்தார். சுமார் 30,000 ரூபாய் மதிப்பிலான காணிக்கை பணத்தை மூட்டை கட்டிய அவர் அதை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு டாட்டா குடுவை காட்டிவிட்டு தப்பியோடிவிட்டார். மறுநாள் காலை கோவில் நிர்வாகிகள் வந்து பார்த்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு பணம் கொள்ளை போயிருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயினர். அந்த திருட்டு குறித்து உடனே நீலாங்கரை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து வந்து பூட்டை உடைத்து உண்டியல் பணத்தை திருடிச் சென்ற நபரை எங்கோ பார்த்தது போல் இருக்கிறதே என போலீசாரின் கம்ப்யூட்டர் மூளை சந்தேகித்துள்ளது. பழைய குற்றவாளிகளின் பட்டியலை சேகரித்து புகைப்படங்களை பார்த்து ஆய்வு செய்த போலீசாருக்கு அட இது நம்ம ஆனஸ்ட்ராஜ் என்பதை டபக்கென கண்டுபிடித்தனர். சரி, அவர் எங்கிருப்பார்? அட அவர் குரோம்பேட்டை பகுதியில் சுத்திக்கிட்டு இருப்பாரு என்பது ஏற்கனவே போலீசாருக்கு தெரியும் என்பதால் அடுத்த சில மணி நேரங்களில் அவரை போந்தாக்கோடியை அமுக்குவது போல லவக்கென அமுக்கினர். அவரை காவல் நிலையம் தூக்கி வந்து விசாரித்த போது பல்வேறு கோவில்களில் கைவரிசை காட்டியதை அலுங்காமல் குலுங்காமல் அப்படியே ஒப்புக்கொண்டார். பின்னர் ஆனஸ்ட்ராஜ் மீது மீண்டும் ஒரு திருட்டு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அம்மன் கோவில் உண்டியலில் கை வைத்த திருடரை அம்மனே காட்டி கொடுத்து தண்டித்து விட்டதாக அப்பகுதி மக்கள் மனம் நெகிழ்ந்து போய் உள்ளனர்.